அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே எஸ்டிடி எக்ஸாமுக்கு வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ படிக்கிறத வேகப்படுத்தணும். அதே மாதிரி டெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் எக்ஸாமில் பார்த்த உடனே டைம் ஆனது மிச்சமாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறத கரெக்டான முறையில் ரெகுலராக படிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் படிக்கணும். அதுவும் ஃபுல் டைம் படிக்கணும். 10 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கணும். அந்த 10 மணி நேரத்தை சரியான முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? அந்த 10 மணி நேரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த 10 மணி நேரத்தை ஒரே பாடத்தை வந்து படிக்காதீங்க, அனைத்து பாடத்தையும் படிங்க. என்ன பண்ணோம், நீங்கள் அனைத்து பாடத்தையும் வந்து படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 10 ஹவர்ஸ் அப்படின்னா தமிழ் கொஞ்சம் படிக்கணும், இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்கணும், மேக்ஸ், அதே மாதிரி வந்து சயின்ஸு, நெக்ஸ்ட் வந்து சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணணும். ஒரு லைன் பை லைனாக நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படிக்கிற அந்த ஸ்டடி கூட நீங்கள் சைட் பை சைடு நமக்கு என்ன வரணும், டெஸ்ட் இருக்கணும். இப்போ தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் அல்லது ஒரு நாள் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் படித்தது உடனே என்ன பண்ணணும், அதை நீங்கள் டெஸ்ட் எழுதிப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு 2 பாடம் படிக்கிறீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி அதுதான் பிளான் அப்படின்னா தமிழ் வந்து 10ல் கூடிய 2 பாடம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 50ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா, அப்படின்னு நீங்களாக செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணி, இல்லை ஆன்லைன் டெஸ்ட் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதில் போட்டு பாருங்கள். ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த மீதி கூடிய 10 கொஸ்டின் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க்கானது அடுத்த எக்ஸாமில் குறையவே குறையாது. ஓகேங்களா? ஸோ படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணுறீங்க, புக்கில் அந்த கொஸ்டின் வந்து எங்கே இருக்குது, ஏன் தப்பு பண்ணோம், நமக்கு அந்த கொஸ்டின் தெரியலையா, அல்லது அந்த கொஸ்டின் வந்து நம்ம படித்து மெமரி ஏறாமல் தப்பு பண்ணுமா, ஓகேங்களா, இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களையே நீங்கள் செல்ஃபாக எவாலுவேட் பண்ணால் மட்டும்தான் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து குறைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ 10 கொஸ்டின் தப்பாகுதா, அடுத்த டைம் இதே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 50க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 மார்க் எடுக்கலாம். ஒரு 5 கொஸ்டின் தப்பாகும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் நமக்கு அன்னோன் கொஸ்டினான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த படித்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. இப்போ செயல் படிப்பாங்க, உரையாடை படிப்பாங்க, துணைப்பாடம் படிப்பாங்க, பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் வந்து யார் எழுதுனாங்க, சரிங்களா, இந்த சிறுகதை வந்து யார் எழுதுனாங்க, இது மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதை படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே ப்ராக்கெட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுமாரி இருக்கிறதெல்லாம் நிறைய மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் இன்னும் ஒரு 5 மார்க் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், அதே லெசனை ஃபஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, திரும்ப அடுத்ததாக புதுசாக ஒரு 3வது லெசன் படிக்கிறீங்க. ஓகே, திரும்ப அதே சைக்கிள், திரும்ப 4வது லெசன் படிக்கிறீங்க. ஓகே, இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ணவே முடியும். சரிங்களா? படிக்கிறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க, எவாலுவேட் பண்ணுறீங்க, திரும்ப அதே ரிவிஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் படித்ததை டெய்லியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? படிக்கிறீங்க அப்படின்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் மேலோட்டமானாச்சும் எடுத்து பார்த்துடணும். ஃபுல்லாக படிக்க முடியலாம் சரி, நீங்கள் ஜஸ்ட் ரிவிஷன் அப்படின்னா லைன் பை லைன் படிக்கிறது கிடையாது. ரிவிஷன் தான் ஜஸ்ட்டு ஒரு என்ன இருக்குது, இந்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா 4 பேஜ் திருப்பி பார்த்துடணும். ஓகேங்களா? அது ஒரு புக் இருக்கா, ஒரு லெசனாக